அதிமுக அதிருப்தியாளர்களை கையில் எடுத்து இன்னொரு எம்ஜிஆராக களத்துக்குள் வருகிறார். ஜனநாயக படத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எம்ஜிஆரை முன்னிறுத்தி தான் அந்த களத்தை அமைக்கிறார். நேத்து சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் 8.2க்கு வந்திருக்கிறார் என்பதை மறுக்கவோ மறைக்கவோ அந்த அணியை இன்டாக்டா வச்சு ராகுல் காந்தி கொடப்படி பண்றாரு, நான் மறுக்க வரல, குசும்பு பண்றாரு, ஸ்டாலினுக்கு புகழும் மதசார்பற்ற தலைவரா தன்னை மீறி தமிழகத்துக்குள்ள ஏறாருங்கிறத அவரால் தாங்க முடியல. எடப்பாடி அவர்கள் பாஜகவையும் காலி பண்ணிவிட்டார், அண்ணாமலையும் காலி பண்ணிவிட்டார். இது எப்படி இருக்கு? அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் சீமான் தலைமைக்கு போகும், பொறுத்திருந்து பாருங்க. அண்ணாமலையுடைய குடுமி அமித்ஷாவிடம் போய்விட்டது. அதாவது கொங்கு மண்டலத்தில் பல கோடிகளுக்கு நிலங்கள் வாங்கியிருக்கு. அது எப்படி வந்தது, அந்த பணம் என்பது அந்த டாக்குமெண்ட் இருந்ததுனால வாய் மூடி மௌனமா இன்னும் பாஜகவில் எடுத்துக்கலாமா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் ரவீந்தர் துரைசாமி அவர் சந்திப்பார். சார் வணக்கம். சார் வணக்கம். குட்டி கண்ணன். விஜய் எம்ஜிஆர் இதையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி செங்கோட்டையன், சத்யபாமா, ஸ்ரீதர், ராஜலட்சுமி, சுப்பிரமணியம், ரக்கையா ஒரு முஸ்லீம், அரவக்குறிச்சி ஒரு முஸ்லீம் சகோதரி, இப்படி அதிமுக அதிருப்தியாளர்களை கையில் எடுத்து இன்னொரு எம்ஜிஆராக களத்துக்குள் வருகிறார். ஜனநாயக படத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எம்ஜிஆரை முன்னிறுத்தி தான் அந்த களத்தை அமைக்கிறார். எடப்பாடி பலகீனப்பட்டவராகத்தான் விஜய் கூறுகிறார். ஸோ கமலஹாசன் தென் விஜயகாந்த் வரிசையில் எடப்பாடி பழனிசாமியின் வாக்கைத்தான் விஜய் பலகீனப்படுத்துவார். ஆனால் இதே வேளையில் சீமான் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துகிறார். குட்டிக்கண்ணன் அவர்களே, மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரையும் சீமான் கடுமையாக விமர்சிக்கிறார். நான் வருந்துகிறேன். ஆனால் உண்மை நிலைமை என்பதனால் அதை பதிவு பண்ணவும் கடமைப்பட்டுள்ளேன். கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையில், கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் ஜெயலலிதாவை கடத்தி போட்டிருக்கிறது என்ற ஒரு கடுமையான வார்த்தைகளை சீமான் பயன்படுத்தினார். கேசி பழனிசாமி என் நண்பர், அவர் கமிஷனரிடம் போய் இப்படி ஜெயலலிதாவை அவமானப்படுத்தி விட்டார் என்று ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு. அப்போ சீமான் சொன்னாரு, ஆமா, கடற்கரை அழகான என் கடற்கரையை திராவிட சுடுகாடாக்கி எம்ஜிஆர் கருணாநிதி கடையில் ஜெயலலிதாவை கடத்தி போட்டிருக்கிறது உண்மைதான், எங்க வேணாலும் சொல்லுவான்னு சீமான் சொன்னாரு. அப்ப சீமான் என்பவர் எம்ஜிஆரை அடிக்கிறார். எம்ஜிஆர் மலையாளி மேனன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் தமிழர்கள் எழுச்சி பெற்று விடுவார்கள் என்று வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற தமிழ் சமூகங்கள் எழுச்சியை மறைக்கும் விதமாகவும், முத்தரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் விஸ்வகர்மா போன்ற தமிழ் சமூகங்களின் எழுச்சியை மறைக்கும் விதமாகவும் மேனன் எவ்வளவு எண்ணிக்கை என்று தெரிந்துவிடும் என்று சமூக நீதியை எம்ஜிஆர் தடுத்தார் என்று எம்ஜிஆரை அடித்து களத்தோடு நிற்கிறார் சீமான். அதே அந்த எதற்காக அதை சீமான் சொல்கிறார் என்றால், வன்னியர்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை கோமாளி போராட்டமாட்டு தமிழ்நாட்டின் எண்ணிக்கையை 25-30 கோடியாட்டு எம்ஜிஆர் ஆக்கியதின் விளைவை அன்று எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். எம்ஜிஆர் ராஜதந்திரி வன்னியர் போராட்டத்தை காமெடி போராட்டமாக்கிட்டார்னு. இன்னைக்கு வன்னியர் வாக்குகளுக்கு தமிழர்கள் என சீமான் அரசியல் பண்ணும்போது எம்ஜிஆர் மலையாளி என அடிக்கிறார். வன்னியர் வாக்குகளுக்காக எம்ஜிஆர் மலையாளி என அடிக்கிறார் சீமான். வன்னியர் வாக்குகளுக்காக வீரப்பன் வன காவலன் என்று அடிக்கக்கூடிய என்று பாராட்டக்கூடிய சீமான், ஜெயலலிதா வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரி என்று எடப்பாடியில் கூறிவிட முடியுமா என்று ஆணித்தரமாக கேட்கிறார் சீமான். ஆக எடப்பாடி பழனிசாமியை நான் பெனிஃபிஷரி காஸ்டுகளை தன்வசப்படுத்தி சீமான் பலகீனப்படுத்துகிறார். விஜய் ஏற்கனவே 3 முறை பலகீனப்படுத்தி விட்டார். விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை சொல்லி செங்கோட்டையன், சத்யபாமா, லோகேஷ் அவர் 3வது இடம் வந்தவர், மக்களவை தேர்தலில் முன்னாள் சபாநாயகரின் மகன் அருந்ததியார் வகுப்பை சேர்ந்தவர், இவர்களை பயன்படுத்தி பலகீனப்படுத்துகிறார். ஸோ பலகீனப்படுவது எடப்பாடி பழனிசாமி என்ற உண்மையை மறைக்கிறார்கள். நான் ஆதாரத்தோடு தரவுகளோடு கூறுகிறேன். குட்டிக்கண்ணன் அவர்களே, நண்பர் குட்டிக்கண்ணன் அவர்களே, நாளைக்கு நடக்க போறதை நீங்க மறுத்து பேசலாம். நேத்து சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் 8.2க்கு வந்திருக்கிறார் என்பதை மறுக்கவோ மறைக்கவோ இன்டெலெக்சுவலி ஆனஸ்ட் பீப்புள் யாரும் மறைக்க முடியாது சார். ஆனால் இப்பொழுது களம் மாறி போயிடுச்சு. அதாவது பாஜகவுக்கு தோல்வி முகம் காக்க போகின்ற அந்த தொகுதியை விட்டு ஜெயிக்க போறதுதான் எடப்பாடி எடுத்துக்கிறார். அப்பனா கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்ட்டு முற்றுப்புள்ளி வச்சு விட்டார். அது ஒண்ணு.
இனி திமுக ஜெயிக்காது, அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு. எப்ப தேமுதிகவை சேர்த்தாரோ அப்பயே அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்ற மாதிரி 2026 அந்த வாக்கு சதவீதம் வராது. இருக்கின்ற வாக்கு சதவீதத்தை வச்சே எடப்பாடி ஜெயிப்பார். ஆன்டி இன்கம்ஸ் ஓட்டு இருக்கு, இது எல்லாமே அவருக்கு பிளஸ்ஸா அமையுது சார். 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் சீமான் 3.8 விழுக்காடு வாக்கு. நீங்க சீமா சொல்றீங்க, திமுகவுடைய கம்பேர் பண்ணுங்க சார் அதிமுகவோட. நாங்க என்ன கேள்வி கேட்க வந்திருக்கீங்க நண்பர் குட்டிக்கண்ணன்? என் பதில சொல்லணும். நயவஞ்சக நரிகள் ஊடகத்தில் இருக்க அந்த நயவஞ்ச நரிகளை தான் நான் அடிச்சு நொறுக்கிறேன். நீங்க நான் சொல்றது குறுக்க வரக்கூடாது. என் பதில கேட்டுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. உங்களுக்கும் சரி ஆதன் மாதேஷுக்கும் சரி என் அளவு லிபர்ட்டி கொடுத்து கேள்வி கேட்க வைக்கிற யாருங்க இருக்க மாட்டாங்க. ஆமா சார், நல்லாவே தெரியும். அதனால என் பதில உள் வாங்கிக்கிட்டு குட்டிக்கண்ணன் என்ன கேள்வி வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் ரெக்கார்ட் பண்ணுங்க. அது நான் வருத்தப்படலை. நான் ஜனநாயகவாதி. 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் சீமான் 39 இடங்களில் வேட்பாளர் நிறுத்தி எடுத்த வாக்குகள் 3.8 விழுக்காடு வாக்குகள். அப்பொழுது ராகுல் காந்தி பிரதமர் என்று திமுக அணி எடுத்த வாக்குகள் 53 விழுக்காடு வாக்குகள். அடுத்து 2024 மக்களவை தேர்தலில் சீமான் 39 கேண்டிடேட்டை போட்டு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள் எடுத்தது 8.2 விழுக்காடு வாக்குகள். அதிமுக ஒற்றை தலைமையா எடப்பாடி எடுத்தது 20 விழுக்காடு வாக்குகள். KP முனுசாமி இரட்டை தலைமையா எடுத்த வாக்க ஒற்றை தலைமையில எடுத்துட்டாருங்கிறார். ஆமா எடுத்துட்டார், நான் ஒத்துக்கிட்டேன், நான் மறுக்க வரல. ஆனா திமுக இழந்த 6 விழுக்காடு வாக்குல 4.5 விழுக்காடு வாக்கு வந்து சீமான் தலைமைக்கு தான் போயிருக்குது. 75 விழுக்காடு திமுக இழந்த வாக்கு சீமான் தலைமைக்கு தான் போயிருக்குது. அப்ப மீண்டும் திமுக ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிற லெவல்ல வாக்குகளை இழந்தால் இலவசத்துக்கு எதிரான வாக்குகள் சீமானுக்கு போகும், பிராண்டி விஸ்கிக்கு எதிரான வாக்குகள் சீமானுக்கு போகும், திராவிடத்துக்கு எதிரான வாக்குகள் சீமானுக்கு போகும், பெரியார் மண் அல்ல பெரியாரே மண் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகள் சீமானுக்கு போகும். இந்த வகையில ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குல 75 விழுக்காடு சீமான் தான் 2024 அறுவடை பண்ணியிருக்கிறாரு. இத ஊடக நயவஞ்சக நரிகள் மறைக்கின்றன. குட்டிக்கண்ணன் அந்த லிஸ்ட்ல நான் குட்டிக்கண்ணனை வைக்கல. குட்டிக்கண்ணன் மூலமா இந்த உண்மையை நயவஞ்சக நரிகளுக்கு நான் பதிவு பண்றேன். அப்பட இவ்வளவு வாக்குகள் போறப்ப திமுகவுக்கு என்னதான் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டணி வாக்குகளும் கிடைக்க போவதில்லை, தேமுதிக கொண்டு வந்த அந்த வாக்குகளும் கிடைக்க போவதில்லை, காங்கிரஸ் வாக்குகளும் கிடைக்க போவதில்லை, மக்கள் நீதி மைய கட்சி வாக்குகளும் கிடைக்க போகுது. எப்படி அப்பட இங்க தேனாரும் பாலாரும் ஓடுதா, லா ஆண்டாடு சூப்பரா இருக்க. இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு பேராசிரியர் மீது. இதுவே அப்பனா இந்த ஆட்சியின் அளவோல எப்படி இருக்கு? அப்பனா மக்கள் எது நோக்கி செல்வார்கள்? எடப்பாடி நோக்கி தானே செல்வாங்க. அப்பனா எடப்பாடி குட்டிக்கண்ணன் இப்பதானே சொன்னேன், ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டு எடப்பாடிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. சீமான் 75 விழுக்காடு ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுகளை அணி எதிர்ப்பு ஓட்டுகளை சீமான் அறுவடை பண்ணியிருக்காரு. இதைத்தான் நயவஞ்சக நரிகள் ஊடகத்துல மறைக்கிறானுங்க. நயவஞ்சக நரிகள் மறைக்கிறானுங்க. அந்த நயவஞ்சக நரிகளை தான் குட்டிக்கண்ணன் மூலமா முகத்திரையை கிழிச்சு விடுறேன். நீங்க கேள்வி கேளுங்க, நான் மறுக்க வரல. என் பதில நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன பதிவு வேணாலும் பண்ணுங்க, நான் என் பதில சொல்றேன். உங்க கேள்விகளை முடிச்சிட்டீங்களா? பதில நான் சொல்லலாமா குட்டிக்கண்ணா? சொல்லுங்க சார். ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியா என்று கேட்டு 2014 ஆண்டு மக்களவை தேர்தலில் 45 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. அவர்கள் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 4 விழுக்காடை இழந்து 41 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. இப்ப 2024 மக்களவை தேர்தலில் ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு ராகுலை முன்னிறுத்தாம 47.3 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. அந்த அணியை இன்டாக்டா வச்சு ராகுல் காந்தி கொடப்படி பண்றாரு, நான் மறுக்க வரல. குசும்பு பண்றாரு. ஸ்டாலினுக்கு புகழும் மதசார்பற்ற தலைவரா தன்னை மீறி தமிழகத்துக்குள்ள ஏறாருங்கிறத அவரால் தாங்க முடியல. CPM அவர் கொலைப்படி பண்ணாரு. ஸ்டாலின் மேல அவருக்கு பொறாம இருக்கு, சண்முகத்துக்கு. நான் மறுக்க வரல, தனிப்பட்ட பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா 47.3 விழுக்காடு எடுத்த ஸ்டாலின் புத்திசாலித்தனமா மக்களவை தேர்தலில் 2.7 எடுத்த தேமுதிகவையும் 13 விழுக்காடு வாக்குகளை எடப்பாடிக்கு காலி பண்ணின OPS-ஐயும் நான் வெள்ளாள கவுண்டர், நான் வன்னியார், முக்குலத்தோர் வாக்குகளை 2021 இருந்து 24 காலி பண்ண OPS-ஐயும் கட்சியிலையும் சேர்த்து கூட்டணியிலையும் சேர்த்து சுமார் 50 விழுக்காடு பலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா பேட்டர்ன் படி
ஒரு 4 விழுக்காடு வாக்கு இழந்தாலும் 45 விழுக்காடு வாக்குக்கு மேல ஸ்டாலின் எடுப்பார் என்பதை நான் சயின்டிபிக்கா ஆதாரபூர்வமா தான் என் கருத்தை முன்வைக்கிறேன். ராகுல் கொலைப்படி பண்றாருங்கிறத நான் மறுக்கல, சண்முகம் பிரச்சனை பண்றாருங்கிறத நான் மறுக்கல, அதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு தான் இந்த கருத்தை சொல்றேன். இதில் கூடுதல் தகவலா இன்னொன்னு சொல்றேன். 2024 ஸ்டாலின் 48 விழுக்காடு ஓட்டு வருவார்னு தான் நான் சொன்னேன். 53 எடுத்தவரை 48 தான் கொடுத்தேன், 47.3 எடுத்தாரு. நான் என்ன பொறுத்தவரை என் கிரெடிபிலிட்டி நிற்கணும்னு நினைக்கக்கூடியவன். அந்த வகையில தான் 10க்கு 8 எனக்கு சரியா வந்துட்டு இருக்குது. அவ்வளோ நீங்க எவ்வளவு கணக்கு போட்டு அப்பன்னா எதுக்கு சார் தேமுதிக கூப்பிடணும் கூட்டணிக்கு? அது வராம போயிடலாம்னு அவருடைய ஆட்சி மிகப்பெரிய பொற்கால ஆட்சி இருந்தா ஏன் பயந்துட்டு போய் கூப்பிட்டுட்டு வரணும்? அதனால வந்த வினதானே இப்ப அந்த கூட்டணியை சரிஞ்சு போச்சு, அது ஒற்றுமை போயிடுச்சு. இந்தியா கூட்டணி இனி இருக்காது, மோடி என்ற பிம்பத்தை வச்சு இனி வெற்றி பெற முடியாது, அந்த நிலைமைக்கு போயிடுச்சுல திமுக. அதாவது உங்க கருத்தை இன்னும் சொல்லணும்னா பதிவு பண்ணுங்க, என் கருத்தை அடுத்தால பதிவு பண்ண விடுங்க. உங்க கேள்வியை கேட்டுட்டீங்க இல்லையா? ஆமா. ஒரு வேளையில 2.7 விழுக்காடு எடுத்த தேமுதிக அங்க போயிருந்தா அர்த்மேட்டிக்கலி என்டிஐக்கு வந்து என்டிஐக்கும் திமுக அணிக்கும் இடையில 5 விழுக்காடு வித்தியாசம் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அர்த்மேட்டிக்கல் தான் சொல்ல வர்றேன் குறைஞ்சிருக்கும். அதை ஸ்டாலின் புத்திசாலித்தனமா, தேமுதிகங்கிறது அரை விழுக்காடு கட்சி அல்ல, 2021 10.5 விவகாரத்துல ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடு கொடுப்பது அநீதின்னு எடப்பாடி பண்ணின சமூக நீதி சூறையாடல் அயோக்கியத்தனத்தை தமிழ் மண்ணுல துணிச்சலா ஆண் தலைவர்கள் பேச அச்சப்பட்ட போது பெண் தலைவரா எடப்பாடி முகத்துக்கு நேர கேள்வி கேட்டவர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார். அது போல தமிழ் மண்ணில் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்டர் வழியில நீ ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி கூடுதலா கூட கொடுத்துக்குங்க, கொடுத்தது தவறு, எடப்பாடியில ஜெயிக்கிறது கொடுத்தீங்கன்னு அடிச்சவன் இதே ரவீந்திரன் துரைசாமி. நான் உங்களுக்கு இந்த பதிவை சொல்லது காரணம் என்னன்னா, இந்த 2026 காலத்துக்குள்ள 2.7 விழுக்காடு வாக்குகள் கடைசியா எடுத்த தேமுதிக எடப்பாடி கூட கூட்டணி போனா அது வேற விதமான ஒரு அரசியல் களத்தை உருவாக்கிறோம். அதை புத்தாலித்தனமாட்டு ஸ்டாலின் முறியடிச்சு ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் அப்படியே விக்கிரவாண்டியில நடந்த போலரைசேஷன் 63 விழுக்காடு வாக்குகளை இடைத்தேர்தல் தான் நான் மறுக்கல. ஆனா 50 பூத்துகள்ல வன்னியர்கள் லீட் பண்ணியிருக்காங்க, பாமக லீட் பண்ணியிருக்கு, அதையும் பார்க்கணும். இடைத்தேர்தலை மீறி வீர வன்னியர்கள் 50 பூத்துல நின்றுருக்கான், அதை நம்ம பாராட்டணும். எடப்பாடியும் அண்ணாமலையும் 2 பூத்துல தான் ஈரோடு கிழக்குல லீட் பண்ணாங்க, வன்னியர்கள் போல்டா நின்று இருக்கிறாங்க, அதை நம்ம மதிக்கணும். இந்த சூழ்நிலையில 63 விழுக்காடு வாக்கெடுத்த புரோ வன்னியர் இவர் அன்னியூர் சிவாவை நிறுத்தி பண்ணி 63 விழுக்காடு எடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலை விட ஒரு 10 விழுக்காடு குறையும், 13 விழுக்காடு குறையும். இந்த பெல்ட்டில் 50 வரலான்னு உறுதியா நம்பி கிளம்போகலாம். எதற்கு அபண்டன் காஷன்ல நாயுடு சமூகத்தின் பிரதிநிதிகள்ங்கிற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி ஒவ்வொரு நாயுடு கிராமத்துல இருக்கு, போயர் கிராமத்துல இருக்கு, ஒட்டர் கிராமத்துல இருக்குது, 24 மலை தெலுங்கு செட்டியார் கிராமத்துல இருக்கு, தேவாங்கர் செட்டியார் கிராமத்துல இருக்கு, தொட்டிய நாயக்கர் சமூக கிராமத்துல இருக்கு. 10 விழுக்காடு எடுத்தவர் கேப்டனுக்கு சிம்பதி பெரிய அளவுல இருக்கு. சென்னை கடற்கரையில எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அண்ணா சமாதிக்கு வராத கூட்டம், ஏழை எளிய மக்கள் கேப்டன் விஜயகாந்த் சமாதிக்கு இங்க ஆலயத்துக்கு வராங்க. அதெல்லாம் கணக்கு போட்டு இது 50 விழுக்காடு வாக்கு கிட்ட வட தமிழகத்துல நம்மளை கொண்டு வந்துடும், மேற்கு தமிழகத்தில் கொண்டு வந்துடும். தமிழ்நாட்டில் ரூலிங் கிளாஸ்ங்கிறல இருந்த தெலுங்கு தாய்மொழி சகோதரர் வாக்கு பரையர் சமூக வாக்கோட சேர்ந்து கன்சால்டேட் ஆயிரும். அருந்ததியர் வாக்கு கன்சால்டேஷனுக்கு அது முயற்சி பண்ணுன்னு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டின் அடிப்படையில நுணுக்கமா பார்த்து ஸ்டாலின் இந்த வியூகத்தை பண்ணியிருக்கிறாரு. நானும் அந்த ரிசல்ட்டை பார்க்கிறேன், என் தம்பி சீமானும் அந்த ரிசல்ட்டை பார்க்கிறாரு, ஸ்டாலினும் பார்க்கிறாரு. களத்துல நின்று ஸ்டாலின் பார்க்கிறாரு, விக்கிரவாண்டி ஈரோடு களத்துல நின்று போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன் இனி சொல்லி பெரியார் மண்ணல்ல பெரியாரை மண்ணுன்னு களத்துக்குள்ள நின்ன சீமானும் அந்த இடைத்தேர்தலோட ரிசல்ட்டை பார்க்கிறாரு. களத்தை விட்டு ஓடினவங்க ஏதோ கற்பனை அரசியலை பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம் பேசுறது கள அரசியல், நீங்க கேள்வி கேட்கறதும் அந்த நயவஞ்ச நரிகள் பேசுவதும் கற்பனை அரசியல். அப்படியா சார்? அப்போனா சரி. இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி அவர்கள் பாஜகவையும் காலி பண்ணிவிட்டார், அண்ணாமலையும் காலி பண்ணிவிட்டார். இது எப்படி சார் இருக்கு? போற போக்கியிடம் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்க சார் அண்ணாமலை. இது எப்படி சார் இருக்கு? என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். அண்ணாமலையை காலி பண்றதுக்கு தான் பாஜகவை காலி பண்ணார். நான் இதை முத சொல்லிட்டே இருக்கிறேன். அண்ணாமலையே பாஜகவை காலி பண்ண நினைச்சாரா? அண்ணாமலையை காலி பண்றதுக்கு தான் எடப்பாடி பாஜகவை காலி பண்ணார்.
அப்படிங்களா? அப்பனா அது காரணம் அண்ணாமலை சீமானு கொடுத்த முக்கியத்துவம். அது தப்பு இல்ல. அவர் ஒரு கூட்டணி மோடி கேட்கலையே சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தத மோடியும் விரும்பினார. அதை பயந்து தானே இவரு தன்னோட நிலைப்பாட்டில இருந்து மாறி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு மக்களவை தேர்தலில் பாஜக முல்லை பெரியாறு காவிரி கச்சத்தீவு எல்லா தமிழர் நலனுக்கும் எதிரான கட்சின்னு சொன்னவர் 2000 காப்பாத்துறதுக்கு தானே ஓடி வந்து சரணடைஞ்சாரு. அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா தேர்தலிலே நிக்க முடியாத நிலைமைக்கு ஆயிட்டார் அண்ணாமலை. போக்கு இடம் இல்லாம செஞ்சிட்டார். ஏன்னா பிறரை செஞ்ச பாவம் சும்மா விடாது சார். காலம் அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க. அது அண்ணாமலைக்கு இது கலியுகம் கொடுத்து இருக்குது இல்ல. பொறுத்திருந்து பாருங்க. அரசியல யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது. அண்ணாமலை அந்த 18 விழுக்காடு வாக்காளர்களுக்கும் ஹீரோ. அவரை எந்த அளவுக்கு நீங்க தள்ளுறீங்களோ அதே மாதிரி பீனிக்ஸ் பறவை மாதிரி எழும்பி வருவார். நான் உறுதியா நம்புறேன் அண்ணாமலை ஒரு தேசிய குடும்பத்தை சேர்ந்தவர். பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்ற வார்த்தையை சொல்லி 18 விழுக்காடு வாக்கெடுத்தவர். பெருந்தலைவர் காமராஜ் ஆதரித்த ஒரு தேசிய குடும்பத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை என்பது அண்ணாமலை மீது எனக்கு கூடுதல் மரியாதை உண்டு என்னைக்கும். அந்த வகையில தேசிய சக்திகள் வலுப்பெறணும்னா அண்ணாமலையின் தலைமையில தான் தமிழ் மண்ணில் வலுப்பெறும். இப்போ ஆர்கே நகர்ல நோட்டாவுக்கு கீழே போன ஆட்கள் தான் இப்போ கும்மாளம் போடுறாங்க, குதியாட்டம் போடுறாங்க. ஈரோடு கிழக்குல நிற்க முடியாம திராவிடத்துக்கு கீழே போனவங்க தான் இன்னைக்கு ஆட்டம் போடுறாங்க. திராவிடத்துக்கு கீழே நிற்க முடியாம போனாலே தமிழ் தேசியம் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு சீமான் இந்துத்துவாவை வீழ்த்தி சீமான் தமிழ் தேசிய எழும்ப காரணம் நோட்டாவுக்கு கீழே ஆர்கே நகர்ல இந்துத்துவா போனதுதான் காரணம். அதற்கு பிஜேபியின் சுயநல தமிழக தலைவர்கள் தான் காரணம். அதுபோல விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள நிற்காம ஓடி போனதுல சீமானுக்கு லீடர்ஷிப் வளர்ந்திருக்கு. சீமான் தெளிவா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறத சொல்றாரு. சீமான் திராவிட அரசியல்ல உள்ள பாதிக்கப்பட்ட ஜாதிகளுக்கு ஆன ஒரு தலைவராக இருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்தும். சீமான் வளர்வாரு. அண்ணாமலைய உள்ள பாதிப்புங்கிறது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் என்று அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் சீமான் தலைமைக்கு போகும். பொறுத்திருந்து பாருங்க சார். அப்பனா இந்த தேர்தலில் நாம் போட்டியிடவில்லை என்று சொன்னது உண்மையே போச்சு. ஒரு பக்கம் எடப்பாடி அவர் இருக்க பாஜகவில் அவரால் எதிரிகள் சம்பாரிச்சு கொண்டார். அப்படி இருக்க நம்ம தேர்தலில் நின்றால் தோற்றுவிடும் என்று பயத்தால் நான் போட்டியிட சொல்லிட்டாரா? தலைமை என்ன சொல்லுது, அவர் என்ன பதில் சொல்றாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படிதானே சார். நான் லெட்டர் கொடுத்துருக்கேன் எனக்கு தொகுதியில் போய். ஏன்னா இந்த பிரச்சாரத்துக்கே நான் வரமாட்டேன், எங்க அப்பா உடம்பு சரியில்லாம அவர் நான் போய் பார்க்கணும் ஒரே மகன் சொன்னதெல்லாம் பித்தலாட்டமா? அண்ணாமலையுடைய பித்தலாட்டமா? ஒரு தந்தைக்கு மகன் செய்யும் கடமை அண்ணாமலை செய்யறத நீங்க கொச்சப்படுத்த வேண்டாம். அது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு, அதாவது இந்த 2026 தேர்தல் இருந்து விலகி நிக்க சொன்ன இதுதானே அந்த கணக்கு. அவரு வேற என்ன சார் தெரியுது? பட்ட நல்ல வெளிச்சம் தெரியுது. அதுதான் எடப்பாடியே முடிவு பண்ணிட்டாரு. 4 விழுக்காடு ஓட்டுக்கான சீட்டு தான் வரும்னு 27 சீட்டு கொடுத்துட்டாருன்னா பிஜேபியும் அடிச்சுட்டாரு. அண்ணாமலைக்கு மேல பற்றுதல் கொண்ட வாக்கு வராது. வழக்கமா வரக்கூடிய 3-4 விழுக்காடு வாக்கு வரும். அதுக்கு 27 சீட்டு போகுதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. பாஜக பலமே இவ்வளவு 4 விழுக்காடு தானே முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் நான் சொல்றேன் அந்த 11.4 விழுக்காடு வாக்குல 4 விழுக்காடு வாக்கு தான் வரும். மீதி விழுக்காடு வாக்கு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போட்டு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு களமாடக்கூடிய ரேவடி கல்ச்சர் மோடிக்கு கருத்துக்கேற்ப இலவசங்களை எதிர்த்து களமாடக்கூடிய சீமானுக்கு போகும் நான் சொல்றேன். அதாவது அண்ணாமலையுடைய குடுமி அமித்ஷாவிடம் போய்விட்டது. அதாவது கொங்கு மண்டலத்தில் பல கோடிகளுக்கு நிலங்கள் வாங்கியிருக்கு. அது எப்படி வந்தது, அந்த பணம் என்பது அந்த டாக்குமெண்ட் இருந்ததுனால வாய் மூடி மௌனமா இன்னும் பாஜகவில் எடுத்துக்கலாமா? ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வேண்டாம் சகோதரரை. இது உண்மைதானே பேசிட்டு இருக்காங்களே தவிர ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வேற என்ன? அவர் எதுக்கு ஒரு ஒரு அதாவது என்ன சொன்னீங்க நீங்க? ஆதாரமற்ற குற்ற இது பொதுவெளியில வந்துட்டு இருக்க சார். குட்டிக்கண்ணன் புரிஞ்சுடுங்க, நீங்க என்ன உள்நோக்கத்துல வாரீங்கன்னு நான் சொல்றேன். நான் ஓப்பனானவன், தாழ்லிங்க நாடார் தொண்டேன், வெளிப்படையா நான் சொல்லிடுறேன். தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ள பிராமண சமுதாயத்தை நான் மதிக்கிறேன். பிராமணர்கள் மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி. சுதந்திர போராட்ட காலத்துல பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தும் இந்த நாடு அதன் கலாச்சாரம் இந்த நாட்டுக்கான பிராமணர்களை நான் மதிக்கிறேன். ஆனா முள்ளமாரி பிராமணன், கேப்மாரி பிராமணன், மோடி பிரதமரா இருக்கதே தாங்க முடியாத ஈன பிராமணர்களை நான் மதிக்க மாட்டேன். முகத்தெரிய கிழிச்சி எறிவேன். பொறுத்திருந்து பாருங்க குட்டிக்கண்ணன். பிராமண சமுதாயத்தை மதிக்கிறேன். ஜாதிய வன்மத்துல மோடி பிரதமருங்கதே பொறுக்க முடியாத இருக்க ஈன பிராமணர்களை நான் விட மாட்டேன். பொறுத்திருந்து பாருங்க. அதான் நீங்க
நான் இது பர்பஸா தான் இது பண்ணி வைக்கிறேன். கரெக்ட் சார். தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்களை கும்பிடுறேன், மோடி பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய பிராமணர்களை கும்பிடுறேன், சுதந்திரத்துக்காக நின்ன பிராமணர்கள் நான் கும்பிடுறேன். ஆனா மோடி பிரதமரா இருக்காங்கிறதுல ஜாதிய வன்மத்துல புழுங்கி சாகுறான் பாருங்க, அவனுகளை தமிழ் மண்ணுல எக்ஸ்போஸ் பண்ணுவேன். நீங்க அந்த இடத்துக்குள்ள ரவீந்திரன் துரைசாமி தாழ்நிலை நாடார் தோண்டாங்கிறத ஆனா மீண்டும் நான் சொல்றேன், இதை தெட்டி திருச்சிடக்கூடாது. இல்ல அதாவது அண்ணாமலை முழுக்க முழுக்க பாஜக அவ்வளவு பழிகள் அவ்வளவோட இன்னல்கள் செஞ்சிருக்க அந்த கட்சியை அழிச்சிட்டு தான் வளர பார்த்தார். ஆனா அதுக்கு முன் கொடுத்த பாஜகவே அழிக்க பார்த்தாரு சார். இப்ப நட்பணி பண்ண வச்சுக்கிட்டு அதை கட்சியா மாத்த பார்த்தாரு இல்ல, அதுவும் எடுபடாத போயிடுச்சு இல்ல. இது அபாண்டமான குற்றச்சாட்டு, முழுக்க அதை மறுக்கிறேன் குட்டிக்கண்ணு. அப்படியா சார்? இதுவும் அவர் அண்ணாமலை நட்பணி மன்றம் இல்லையா, அந்த கொடி இல்லையா, எது இது எப்படி நீங்க சொல்றீங்க? டெல்லியில அதை பதிவு பண்ணி இருக்காங்களே. அண்ணாமலைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது பிற்காலத்தில் நம்ம பாஜக விட்டு வெளிவந்து சீமான் போல தனி கட்சி ஆரம்பிச்சு நாம் சீமான் அண்ணாமலை விஜய் என்ற கூட்டணி ஆரம்பிச்சு 2031 ஆட்சி பிடிக்கல ஒரு கணக்கு இருக்குல்ல. உங்க கற்பனைக்கு அளவே இல்ல குட்டிக்கண்ணன். மீண்டும் உறுதியா சொல்றேன், மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனுங்கிறதுனால தமிழ்நாட்டின் 18 விழுக்காடு வாக்கு ஹீரோவான அண்ணாமலையை நாங்க பாராட்டுறோம். மோடிக்கு வேல்யூ அடிஷனுங்கிறதுனால அப்பனா எங்க நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டோம். அண்ணாமலையினால்தான் பாஜக இங்க 18% வாக்கு எடுத்திருக்கு. அப்பனா அமித்ஷா சொன்னது எப்படி? நாங்க 18% எடுத்திருக்கோம், நீங்க 20% எடுத்துக்கோ, 41% இருந்து திருநெல்வேலி சொன்னது அது எப்படி? அண்ணாமலை அவர் கணக்கில் வச்சிருக்காருல்ல. அண்ணாமலை தானே இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சியா அமைய மோடி காரணமா ஆகி போச்சு. அதாவது அதுக்கு எடப்பாடியும் ஒரு காரணம். 6 சீட்டுக்கு மேல தரமாட்டாரு, அண்ணாமலை 12 சீட்டு கேட்டாரு. இன்னைக்கு கூட்டணிக்காக தலைவரை போட்டு 27 சீட்ல 4 விழுக்காடு ஓட்டுக்கு சீட்டு வாங்கியிருக்காங்க. இதை நான் வெளிப்படையா சொல்றேன். அது மட்டும் இல்ல, அண்ணாமலை தான் எம்ஜிஆருக்கு அடுத்ததுன்னு நயனார் பேசினாரு, தம்பி வா தலைமை வா ஏற்க வாணி தமிழிசை அம்மையார் பேசினாரு, அண்ணாமலைக்கு உழைப்புல தான் இந்த ஓட்டுன்னு தினகரன் பேசினாரு, ஓபிஎஸ் பேசினாரு. அண்ணாமலை தான் பாமக கேண்டிடேட் என்டிஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண சொன்னாரு டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும். 18 விழுக்காடுக்கு அவர் லீடர் ஹீரோனா ஆதாரத்தை சொல்லி தான் சொல்லுவேன். ரவீந்திரன் துரைசாமி ஏதோ சொன்னாலும் ஆதாரத்தோட தான் சொல்லுவான். அண்ணாமலை ஹீரோவா இருந்தார் 18 விழுக்காடு வாக்குக்கும். மிக்க நன்றி சார்.